இந்த சைடில் ஒரு கிச்சன் ஒர்க் தான் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக ஒரு கிரே கலர் பேஸில் ஒர்க் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டிருந்தீங்க, நிறைய கிரே கலர் வீடியோஸாக போடுறீங்க, கிரே கலர் மட்டும்தான் இருக்கான்னு. அப்படி இல்லை, கலர்ஸ் நிறையா இருக்குது. 100 கலருக்கு மேலே இருக்குது எங்கள்கிட்ட. உட்டனில் மட்டுமே கிட்டத்தட்ட 20 கலர் இருக்குது. நிறைய கலர்ஸ் இருக்குது, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. பட் கஸ்டமரோட சாய்ஸ் கிரே தான். ஏன்னா வந்து கிச்சனில் மேக்ஸிமம் அழுக்கு தெரியாதுங்கிறதுக்காக அந்த கலர் போடுறாங்க. பட் அப்படி இல்லை, கலர்ஸ் நிறையா இருக்குது, நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ கஸ்டமர் என்ன நீட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த கஸ்டமர் கிரே கலர் கேட்டிருந்தாங்க, ஸோ கிரே கலர் பண்ணியிருக்கோம். நிறைய கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு கலரை பற்றி டீட்டெயிலாக வேணால் கேட்டிங்கன்னா நம்ம கலர் கலெக்ஷன் எல்லாமே அனுப்பலாம். ஸோ அந்த சைடில் ஃபுல்லாகவே வந்து லாஃப்ட் ஏரியா ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருந்தோம். கீழோட ஏரியா ஃபுல்லாக பேனல் ஒர்க் பண்ணியிருந்தோம். அது இல்லாமல் டாப் பாக்ஸ் வித் லைட்டிங்கோட பண்ணி கொடுத்துருந்தோம். ஃபுல்லாகவே வந்து ஸ்டோரேஜ் ஏரியா நிறையா வேணுங்கிறக்காக ஃபுல்லாகவே ஸ்பேஸ் எம்டியாகவே கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா ஸ்பேசஸ் ஃபுல்லாகவே திங்ஸ் நிறையா வைக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணி கொடுத்தோம். அதெல்லாம் பேஸ்கெட்ஸ் நிறையா யூஸ் பண்ணியிருந்தோம். ஒரு எஸ்எஸ் பேஸ்கெட்டில் வந்து எல்லாமே இதில் யூஸ் பண்ணியிருந்த எல்லாமே எப்கோ பிராண்ட் யூஸ் பண்ணியிருந்தோம். குவாலிட்டியாக வேணும் கேட்டிருந்தாலும் ஃபுல்லாகவே எப்கோவில் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ குவாலிட்டி வைஸ் எப்கோவில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது, நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி எப்கோவில் பண்ணணுன்னா பண்ணலாம். அதெல்லாம் வேறு பிராண்ட்ஸ் இருக்குது நம்மள்ட்ட. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக வேணால் நீங்கள் நம்மளை கான்டாக்ட் பண்ணிடலாம். நம்ம பேஸ்கெட்ஸ் என்னென்ன இருக்குங்கிறது எல்லாமே சொல்லலாம். அதெல்லாம் மெயினாக இந்த சைட்டில் நம்ம வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா கேட்டிருந்தாங்க. ஃபுல்லாகவே வந்து ஒரு டால் பாக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். ஆக்சுவலாக டால் பாக்ஸ் வந்து இது நிறைய பேர் ஃப்ரிட்ஜானு கேட்டிருந்தாங்க நம்ம ஸ்டேட்டஸ் போட்டிருந்தப்ப. ஸோ ஆக்சுவலாக இது ஃப்ரிட்ஜ் இல்லை, இது ஃபுல்லாகவே வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா. திங்ஸ் நிறையா வைக்கணும் அப்படிங்கிற ஐடியா இருந்தால் இது யூஸ் பண்ணலாம். கீழே ஃபுல்லாக அரிசி வாலி அந்த மாதிரி பெரிய பெரிய திங்ஸ் வச்சுக்கலாம். மேலே ஃபுல்லாக எவ்வளோ ஸ்டோரேஜ் வேணும் ஏற்றிக்கலாம். அது மாதிரி ஒரு லார்ஜ் ஸ்கேலில் வந்து நீங்கள் திங்ஸ் உள்ளே வச்சு லாக் பண்ணோம்னா இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டிங்களாக்கும் ஃபுல்லாக திங்ஸ் நிறையா வச்சுக்கலாம். ஸோ இந்த சைட்டில் எல்லாமே நம்ம வந்து நல்லா பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருந்தால் கண்டிப்பாக கீழே ஒரு நம்பரில் கான்டாக்ட் பண்ணிடலாக்கும், நம்ம நீட்டாக பண்ணி கொடுத்துடலாம். இதோட ஃபுல் ஃபினிஷிங் நம்ம எப்படி இருந்துச்சுங்கிறதும் நம்ம வந்து கடைசியில் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தோம். ஏன்னா அடுத்த லாஸ்ட்டில் நாங்கள் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இந்த ஒரு சின்ன வீடியோ வரும். ஸோ இப்படி தான் வந்து அடுத்த ஃபைனலில் இருந்துச்சு ஃபுல்லாக ஒர்க் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருந்தால் கண்டிப்பாக கீழே ஒரு நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட பிஸ்னஸ் கார்டும் போட்டிருக்கோம், அதோட நம்பர்ஸ்லையும் கான்டாக்ட் பண்ணிடலாக்கும், நம்ம நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு.